டாக்டர் சார், இவங்களுக்கு சரியாயிடும்ல? அதாவது முழுசா குணமாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏன்னா சந்தியாவோட 2 கண்ணுமே சீக்கிரமா குணமாயிடும் டாக்டர். முழுசா குணமாகணும்னா இன்னும் குறைஞ்சபட்சம் 1 மாசமா தான் ஆகும். சந்தியாவோட ட்ரைனிங் முடிய இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை. 1 வருஷம் வரைக்கும் அவங்களால காத்துட்டு இருக்க முடியாது. இனிமே அவங்க கண்களை அவங்க பத்திரமா கவனிச்சுக்கணும். மருந்தோட சேர்த்து அவங்க கண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். சவிதா, நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இப்போதைக்கு இந்த ட்ரெஸ்ஸை நீங்க எங்கேயாவது தயவு செஞ்சு ஒளிச்சு வச்சுக்கோங்க ப்ளீஸ். அந்த இடம் யார் கண்ணிலையும் படாம இருக்கணும். நான் எல்லார்கிட்டயும் போய் இந்த ட்ரெஸ் திருடு போயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா என் ரூம்ல வந்து தேடுவாங்க. அங்கேயும் கிடைக்கலனா கல்யாண பொண்ணுக்கு புது ட்ரெஸ் வாங்கி தானே ஆகணும். என் ஐடியா எப்படி இருக்கு? சவிதா, நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. மம்மி உனக்காகவே இந்த ட்ரெஸ்ஸை ஆர்வமா எடுத்து வச்சாங்க. நாம இந்த மாதிரி ஏதாவது செஞ்சோன்னு வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க திலீப், மம்மி கஷ்டப்படக்கூடாது, அவங்க மனசை நொந்து போக கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் செய்யறேன். இல்லனா அவங்க கிட்ட எப்பவும் இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன். திலீப், நீங்களே சொல்லுங்க, கல்யாணத்துல திருட்டு நடக்கிறது சகஜம்தான். அதோட உங்க அம்மாக்கு இந்த ட்ரெஸ் தொலைஞ்சு போச்சுன்னு உடனே சரி என்ன பண்றதுன்னு விட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஆகுது நான் போடுவேல. திலீப் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்க அம்மா மட்டும் இல்ல நானும் சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் திலீப். ஆனா சவிதா, திலீப் இங்க பாருங்க திலீப், உங்களால எனக்காக இதை கூட செய்ய முடியாதா? சரி அதை விடுங்க, இதை எங்க மறைச்சு வைக்கலாம்? திலீப் சொல்லுங்க, யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை பண்ணுங்க, உங்க சூட்கேஸ்ல இதை வச்சுக்கோங்க. உங்க சூட்கேஸை யாரும் தொட மாட்டாங்கல்ல? சரி. சவிதா, இதெல்லாம் சரின்னு படுதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதுக்காக தான். பாத்தீங்களா, 2 வேலையும் முடிஞ்சது. நானும் இந்த ட்ரெஸ் போட வேணா, மாமியும் கவலைப்பட மாட்டாங்க இல்லையா? தேங்க்யூ திலீப். நான் கிளம்புறேன், இல்லனா யாராவது பாத்துருவாங்க. உங்க கண்ணு குணமாக 1 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டாரு சந்தியா. நீங்க பாருங்க, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க சந்தியா. கடவுள் நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை கொடுத்தானா அதுக்கான தீர்வும் கண்டிப்பா நம்ம கிட்ட தான் இருக்கும். இதுவும் குணமாக கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருந்தே ஆகணும் சந்தியா. நீங்க நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிடுவீங்க. வாங்க. டாக்டர் சார், இன்னொரு ரேப் கேஸ் வந்திருக்கு சார். மெடிக்கல் செக்அப் பண்ணணுமா? என்ன ரேப் கேஸா? மறுபடியும் இன்னொரு பிரச்சனையா? மறுபடியும் மெடிக்கல் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். கோர்ட்டு படி ஏறி இறங்கணும். எனக்கு சலிச்சு போச்சு. டபுள் ஷிஃப்ட் பண்ணி பண்ணி எனக்கு சலிச்சு போச்சு. நீ ஒரு வேலை பண்ண, அவங்கள போய் புரிய வை. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்னால எதுவும் ஆகாதுன்னு சொல்லு. சரிங்க சார். நில்லு, நானே பேசுறேன். சரிங்க சார்.